ஒருத்தவன் பேஸ் கரன்சி காமன் தான். ஃபர்ஸ்ட் இருக்க கரன்சிக்கு பேர் என்னது, செகண்ட் இருக்க கரன்சிக்கு பேர் குவாட் கரன்சி. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் இருக்க கரன்சி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதாவது பையர்ஸ் நிறைய இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த சைடு போகும்னா மேலே. ஈரோ ஸ்ட்ராங்கா இருக்கு, அதாவது பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்கானா மார்க்கெட் எங்க போகும், மேலே போகும். அதே குவாட் கரன்சி ஸ்ட்ராங்கா இருந்தா கீழே வரும். புரியுதுங்களா? பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படியே போகுமா, பேஸ் கரன்சி ஸ்ட்ராங்கா இருந்தா மார்க்கெட் எங்க போகும், மேலே போகும். குவாட் கரன்சி ஸ்ட்ராங்கா இருந்தா மார்க்கெட் எங்க வரும், கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோல ஒரு 10,000 பையர்ஸ் இருக்காங்க. எத்தனை பையர்ஸ் இருக்காங்க, 10,000 பையர்ஸ் இருக்காங்க. அதே யூஎஸ்டியில் 5,000 தான் பையர்ஸ் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் மேலே போவாங்க, கீழே மேலே போவாங்க. யாரும் பையர்ஸ் அதிகமாக இருக்கா ஈரோல, அதே செல்லர்ஸ் 20,000 தான் மேலே தான் போவோம். யார் அதிகமாக இருக்கா, ஏன்னா இங்கே 10,000 பையர்ஸ் இருக்காங்க, இங்கே 20,000 செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போ யார் இங்கே ஹை? அதே யூஎஸ்டியில் இங்கே 10,000 பையர்ஸ், யூஎஸ்டியில் 20,000 பையர்ஸ். லெட்ஸ் மார்க்கெட் கோயிங் ஃபார் டவுன். சிம்பிள். அதாவது யூஎஸ்டி ஸ்ட்ராங்கா இருந்தா மார்க்கெட் கீழே வரும், யூரோ ஸ்ட்ராங்கா இருந்தா மார்க்கெட் மேலே போகும். சிம்பிளான எத்திக்ஸ் தான் நீங்க புரியுங்க. ஏன்னா ரெண்டுத்துலையுமே என்ன இருக்கு, ரெண்டு கரன்சிலுமே பையும் இருக்கு செல்லும், பையும் இருக்கு செல்லும் இருக்கா, ரெண்டு கரன்சிலுமே என்ன இருக்கு பை. அப்போ நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பை பண்றேன் செல்லு, ரெண்டே ஆப்ஷன் தானே இருக்கு, ஒன்று பை இன்னொன்று செல்லு. இது என்ன ப்ரோ நடக்குதுன்னு கேட்டா நல்லா புரிஞ்சுங்க. பைங்கிற பட்டன் அழுத்தினா யார்கிட்ட பை பண்றீங்க, பேஸ் கரன்சி என்ன பண்றீங்க பை பண்ணணும். செல்லுன்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணா எந்த கரன்சியை பை பண்றீங்க, குவாட் கரன்சி. ஏன்னா யூஎஸ்டிங்கிறதுல இங்க வந்து ஜேபிஒய் இருக்கலாம், ஏதோ ஒரு கரன்சி இருக்கலாம்ல,